தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எங்களுக்கு தர வேண்டியது எதையுமே தர மாட்டேங்கிறாங்க. முக்கியமா இப்ப நிதிக்குழுவினுடைய பரிந்துரை 16வது நிதிக்குழுவின் அறிக்கை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இது நாள் வரை 15 இருந்துச்சு. 14வது நிதிக்குழுவோட பரிந்துரை வந்து 42 விழுக்காடு. மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய வரி வருவாயில் 42 விழுக்காடு தரணும். ஆனால் 15வது நிதிக்குழு 41 ஆகுது. ஏன் அந்த ஒரு விழுக்காடு குறைச்சாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்கிறதுக்கு அந்த ஒரு விழுக்காடு. எப்படி பாருங்க, யார் பணத்தை எடுத்து யாருக்கு செலவழிக்கிறது, அது பண்ணிட்டாங்களான்னா அதுவும் இல்லை. 5 ஆண்டுகள் என்று இருந்த அந்த நிதி குழுவினுடைய அறிக்கை என்பது ஒரு விழுக்காடு மாநிலங்களுக்கு போனதை எடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு சொன்னாங்க. அது வளப்படுத்தல. இப்போ அதே 41. ஆனால் உண்மையில் தருவது சரியா சொல்லணும்னா 33.16. இதுதான் வந்து இவங்க வரி பங்கீடு தருவது, நம்மள்ட்ட இருந்து வாங்குற அளவுக்கு திருப்பி தருவதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான, அதாவது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல்ல வைங்க. இந்த மாதிரி எப்படி டாக்ஸ் டெவல்யூஷன் பண்றீங்கன்னா அதுக்கு பாராமீட்டர் இருக்கு. பாப்புலேஷன், ஏரியா, டெமோகிராபி, அப்புறம் உற்பத்தி அப்படின்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியது. நாங்க ஒன்னும் அதிகமா எங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் சொல்ல. இப்ப யூபிக்கும் பீகாருக்கும் அவங்க எல்லை மீறி தராங்க. அது மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது இன்றைக்கு கூட காலையில முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஜல்ஜீவன் மிஷன் வந்து நாங்க ரொம்ப சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கு தர வேண்டியதை கொடுங்க. இந்த சமக்கர சிக்ஷா பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறத கொடுங்க. இந்த மன்னரேகான்றதை ஒழிச்சே விட்டாங்க. அது வந்து கிராமத்தில் இருக்க சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. காந்தி பேரையும் காணா, அந்த திட்டத்தையும் காணா, நடைமுறை அதெல்லாம் ஒண்ணுமே குறிப்பிடல. ஆக இவர்கள் வந்து சொல்வதெல்லாம் ஏதோ பெருசா பேசிக்கிட்டு இந்தியா குளோபல் லெவல்ல 3rd எக்கானமி, மொத்தம் 5 பேர்ல நாங்க, 10 பேர்ல நாங்க, 10 பேர்ல இவங்க கடைசியா இருக்கிறாங்கன்ற உண்மையெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறப்ப நாங்க சொல்லுவோம். எந்த அளவுக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் இருக்கு, எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கு, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதிகமான இளைஞர்கள் இருக்கிற இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுடைய செயல்பாடுகளும் நிலைமைகளும் எப்படி மாறும்? அவங்களோட அதாவது ஒரு ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் சாட்டன்ங்கிற மாதிரி படித்து விட்டு வேலை இல்லாதவர்களோ அல்லது தகுதி இருந்து வேலை இல்லாதவர்களோ படிப்புக்கு தகுந்த வேலை கிடையாது. இங்க ஹையர் எஜுகேஷன் அதுல வந்து கூடியிருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலைமை வேலை வாய்ப்புக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நான் வந்து இதுல பொதிகை மலையில ட்ரக்கிங், அது என்ன தானா நடக்கும். பொதிகை மலையில மலை ஏறுவதுதான் ட்ரக்கிங்னு சொல்றது. அப்புறம் வந்து இந்த காஞ்சிபுரத்துல அது என்ன ஒரு தம்பி ஏதோ பறவைகளுக்கு வந்து ஒரு என்ன இதெல்லாம் அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.